லைஃப் முடிச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துருச்சு. வந்துட்டு மெரினா பீச்சில் போய் லாஸ்ட்டாக நின்று நானும் ஒய்ஃபும் இதான் லாஸ்ட் டே, இந்த வேர்ல்டில் இதுதான் கடைசி நாள், ஓகே எல்லாத்தையும் பார்த்துருவோம், பீச்செல்லாம் பாரு, ஹாப்பியாக இரு, சந்தோஷமா இரு, நீ நைட் நம்ம இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிளான் பண்ணது என்னென்னா, அந்த டேப்லெட்டை ஃபஸ்ட்டு பையனுக்கு எப்படி கொடுக்குறது, அதை நம்ம எப்படி பார்க்க, அவனுக்கு 5 வயசு என்னமோ, அவனை எப்படி பார்க்குறது, அவனை பார்க்கறதுக்கு ரொம்ப நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குமே, அதனால் என்ன பண்ணலான்னு அந்த யோசனையிலே இருக்கும். எங்கள் அம்மா எங்கள் கூட இருக்காங்க. ஸோ நம்ம ஃபோன் பண்ணி எல்லாம் மெடிக்கல் ஷாப்பில் எல்லாம் பேசி டாக்டர்கிட்ட சும்மா தெரிஞ்ச டாக்டர்னு சொல்லி டேப்லெட்ஸ் எல்லாம் வாங்கிட்டோம். அண்ட் இட் வாஸ் அபவுட் 8 o'clock 9 o'clock பீச்சில் உட்காந்துட்டு இதுதான் ஃபைனல், இதுதான் லாஸ்ட், அவர் லாஸ்ட் ஜேர்னி இந்த கூட. ஸோ யாருக்குமே ஃபோன் பண்ணி யாருக்கும் பேசல, யாருக்கிட்டையும் எதுவுமே சொல்லலை. போனதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டோம் சொல்லிட்டு டீட்டெயில்டாக ஒரு லெட்டர் ஒன்று எழுதிட்டு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போய் பிளான் பண்ணுறோம் இதான் பண்ணணும் அப்படின்றதுக்குள்ளே வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உள்ளே போய் பார்க்குறேன், அந்த டேப்லெட் எங்கேயுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அப்படி பண்ணால் எங்கள் அம்மா வந்து பேசினாங்க, என்ன பண்ணுறீங்க நீங்கள், பேசி கீசி பண்ணி அந்த மருந்து அவங்க தூக்கி வெளியே வீசி ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் மைண்டு மாறிச்சு. ஓகே அதை தாண்ட வச்சுட்டாங்க. கூட இருந்ததுனால தாண்ட வச்சு, கூட இல்லைன்னா என்ன நடந்திருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமுக்கு போன நாங்கள் இப்போ கோபியில் வந்தோடனே அது எதுவுமே ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. அப்போ தான் நான் நினச்சேன் லைஃப் வந்து கடவுள் கொடுத்தது, நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இப்போ கூட நான் வந்து நிறைய பேருக்கு கவுன்சிலிங்கில் அட்வைஸ் பண்ணுவேன். நான் இந்த மாதிரி போனேன், ஒரு நிமிஷம் அதை தாண்டிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, தைரியமாக லைஃப் வந்து கடவுள் கொடுத்தது ஒரு டைம் தான், அதை நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். கஷ்டங்கள் வரதான் செய்யும், அதை தாண்டணும். தாண்டிட்டோன்னா நம்மளுக்கு இன்னொரு லைஃப் இருக்குது, பியூட்டிஃபுல் லைஃப் இருக்குது. அங்கே முடிஞ்சிருச்சுன்னா போனதுக்கப்புறம் ஃபீல் பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை, அந்த சோல் ரொம்ப கஷ்டப்படும். அதனால் வேணான்னு சொல்லி இப்போ நான் வந்து நிறைய பேருக்கு அட்வைஸ், நிறைய பேருக்கு தைரியம் கொடுக்குறோம், ஸ்ட்ரென்த் கொடுக்குறோம், மோட்டிவேட் பண்ணுறோம். ஸோ லைஃப் வந்து ரீஸ்டார்ட் ஆனது அப்படின்னு அங்கே செங்கோட்டையன் சாரை பார்த்தது தான் ஒரு பெரிய ஹோப். 100% சார். சரி, இப்போ இந்த ஜேர்னி எப்படி இருக்குது? ஏன்னா ஒரு ஜிஎம்மா அவ்வளோ வருஷம் இருந்திருக்கீங்க, இப்போ சினி ஃபீல்டு, சீரியல்ஸ் அப்படின்னு. அதாவது சினிமா ஃபேமிலியில் வந்ததுனால ஒரு வேளை எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் ஒரு பேஷன் இருக்கும். படங்கள் நிறைய சினிமா பார்ப்போம். படம் பார்த்தோன்னா இன்டர்வலில் வந்து இந்த ஹீரோ மாதிரியே நடக்கிறது, ரஜினி சார் மாதிரி நடக்குது, கமல் சார் மாதிரி, இது சின்ன யூஸ்வலாக எல்லாம் பண்ணுறது. ஸோ அப்படி இருக்கிற டைமில் வந்து நான் எங்கள் ஹோட்டல்லேயும் நிறைய ஷூட்டிங் நடக்கும். நான் ஜிஎம் இருக்கும்போது நிறைய ஷூட்டிங், ஃபார் எக்ஸாம்பிள் தர்மதுரை, பூவெல்லாம் கேட்டுப்பார், இதெல்லாம் நான் கண்ணாக லைவாக பார்த்த ஷூட்டிங்ஸ். மனசுக்குள்ள ஒரு ஆசை, அந்த இடத்துல நம்ம இருந்தால் எப்படி இருக்கும். ஸோ அந்த கூட்டம் வர்றது, கிரீஸ் கமல் சார் போகும்போது, ரஜினி சார் போகும்போது கூட்டம் வர்றது, அவரை உடனே அவருக்கு சைன் பண்ணி போகிறது, இதெல்லாம் செம்மையாக இருக்குது, இப்போ என்ன கூட்டம் இது அப்படின்னு ஒரு ஆசை உள்ளுக்குள்ளே. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் இருந்தால் தான் உனக்கு வரும். அது போக வந்து பிளட்லேயே சினிமா இருக்குது அப்படின்னு. அப்படி இருக்கிற ஒரு இடத்துல வந்து சரி ஒய் கான்ட் வி ஆக்ட் அப்படின்னு. அப்போ தான் வந்து என்ன பண்ணோம், சரி நம்ம ஃபோட்டோஸ் கொடுக்குறது, மாடலிங் பண்ணுறது, இப்படிலாம் இருக்கும். ரிஜெக்ஷன் ஆகி வரும். சரி நம்மளுக்கு செட் ஆகுது போலன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். பட் அதெல்லாம் முடிஞ்சு, இந்த கடன்லாம் வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு செகண்ட் ஸ்பேஸ் நான் சென்னைக்கு வரும்போது நடிக்கணும்னு தான் வந்தேன். நீங்கள் சொல்கிற மாதிரி கோவி போய் செங்கோட்டையன் சார் காப்பாற்றிட்டாரு. ஒரு சின்ன மெஸ் வச்சு கொஞ்சம் ரன் பண்ணிவிட்டு சென்னை வரேன். சென்னை வந்தோம் ஃபஸ்ட்டு விஜய் டிவிக்கு தான் போகிறேன். என் பிரதர் அங்கே இருக்கார், மகேந்திரன் சொல்ல தெரியும் உங்களுக்கு, இப்போ கமல் சாரோட இருக்காங்க, விஜய் டிவி மகேந்திரன், மை ஓன் பிரதர். பொண்ணா அவர் ஃபோட்டோலாம் எடுங்க, நீங்கள் கொடுங்க. மகேந்திரன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நோ ரெக்கமெண்டேஷன்.